ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 A4 ஷீட்டை வச்சு எப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டு செய்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்து அதை 2ஆக மடக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு 2 கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதை நம்ம சிசரை வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி அதை ஃப்ரண்ட் சைடில் நான் இது மாதிரி மடக்கிக்கிறேன். மடக்குனதுக்கப்புறம் அதை உள்பக்கமாக வச்சு இது மாதிரி நம்ம அழுத்திக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்டெப்ஸை இதே மாதிரி நான் 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 4-5 கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணுறோம். பாப்அப் கேக் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆரஞ்சு பேப்பரை இப்போ 2ஆக மடக்கி அதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒயிட் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி நம்ம ஒட்டிக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லையுமே இது மாதிரி நம்ம வெளியே வராத மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கேக்கில் ஒரு சாக்லேட் மெல்ட் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலி நான் ப்ரௌன் கலர் போட்டிருக்கலாம், நான் ரெட் கலர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரௌன் கலர் இல்லாட்டி விருப்பப்பட்ட கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் நான் மேலே ஒரு கேண்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். மேலே அதோட ஃப்ளேம் இருக்கிற மாதிரி எல்லோ கலர் நான் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கேக்கோட சென்டரில் நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் பர்த்டே இல்லாமல் நீங்கள் ஆனிவர்சரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் அது கூட எழுதிக்கலாம். நான் பர்த்டேக்கு நான் ரெடி பண்ணுறதுனால ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் நான் ஜஸ்ட்டு அந்த ஹாப்பி பர்த்டேங்கிறதையே கேலிகிராஃபியில் நான் எழுதுகிறேன். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளக்க ரொம்ப ப்ளைனாக இருக்கிறனால நான் ஜஸ்ட் அதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் கலர் கலராக இது மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கார்டு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணால் பாப்அப் கார்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஒயிட் கலர் சைடில் அதை நீங்கள் ஒரு விருப்பப்பட்ட கோட்ஸு இல்லாட்டி உங்களோட மெசேஜ் நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். நான் ப்ளைனாக விட்டுருக்கேன். அவ்வளோதான், கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.